எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பேசிக்காக நம்ம ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், புகழ், ஃபேம், இதுதான் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது தேவை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியா லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த படத்துல எங்க எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்சஸை நாங்க பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில எங்க படம் பாதி சக்சஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வரதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்க கண்டிப்பா படம் பார்த்து உங்க எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நாங்க எல்லாருமே வாய்ப்பை தேடிதான் அலைஞ்சோம். இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்டுக்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்துல வந்துட்டு படத்துல இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. நாங்க எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்க பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்க எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷ்நாத், சுப்லாஷினி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீன்ல ஒரு வீடியோ பண்றதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்க பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம் ரிசல்ட், ஆனா இதை பண்ணி நாங்க இங்க வந்து நின்று இருக்கோம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியா எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு அது ஒழுங்கா பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணாங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க ஒவ்வொருத்தரா. ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்மால் ஸ்கிரீன்ல டிஜிட்டல்ல வந்து வீடியோ பண்ணோம்னு சொன்னல, அதுல பிரசாந்த் அண்ணாக்கும், ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா நாங்க யூடியூப்ல வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணாரு அண்ணா. ஸோ அப்படி அங்கிருந்து இப்போ வரைக்கும் இங்க வரைக்கும் வந்து நாங்க டிராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலா தான் இங்க நடந்துட்டு இருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்றதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து இதை பத்தி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பா இவ்வளோ பேர் யங் டீம், அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்கு. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியா கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு டிராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்ததுதான். லைக் அந்த ஸ்பாட்ல அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கா என்ன சொல்றது, ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்கா அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்தது இல்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்க சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்,
பட் பிரசாந்த் அண்ணா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோட மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன ஏதுன்னே தெரியாம எனக்காக வந்து கைத்தட்டி கத்திட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஆனாலும் என்னை பற்றி என்ன நடந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பா 21st படத்தை போய் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. லேட் மிஸ்டர் டெல்லி கணேஷ் சார் அவர்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் அண்ட் கண்டோலன்சஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ் எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். நான் பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வதந்தி, அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் லீடாக நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல என்னோட ப்ரொடியூசர் பிரசாந்த் பிரதருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீமை நம்பி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டிசிஷன். அப்படியே டிசைட் பண்ணாலும் அதில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு, ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் என்னோட கேரக்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தும் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ் எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இதோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படம்ன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து, டைமிங்ஸ்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ் வேறு வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு செம்ம ஸ்பீட் இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அண்ட் செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். அண்ட் பூர்ணிமா ரவி, அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆங்கராக இருந்தாங்க. லைக் ஷி brought எவ்ரி ஒன் ஆஃப் us டுகெதர். ஒரு காமன் பாயிண்டாக எனக்கு, டைரக்டருக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு, ஹரிக்கு, எல்லாருக்குமே அவங்க தான் இருந்தாங்க. என்னை இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பூர்ணிமா. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல் வைஸாகவே ரொம்ப டிட்டர்மைண்டான பர்சன். அவங்க ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ குடோஸ் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கோஸ்டார். ஆல் தி பெஸ்ட். அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் கிளிஃபி அண்ட் ஆனந்த் செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அண்ட் சாங்ஸில் மொத்தமாக 6 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் கேளுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் அபி, எடிட்டர் ஸ்ரீ, அதுக்கப்புறம் டிரெக்ஷன் டீம் பிஆர்ஓ பரணி பிரதர், இபி அஜய், லிரிசிஸ் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் அண்ணா, ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிருக்கோம், மோகன் ராஜா சார், அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் பிரபு சோலமன் சார் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போய் ஒரு ஹெல்ப்பாக கேட்டோம். எங்களுக்காக இந்த படத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் விஸ்டம் வித் அஸ். நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி, சாய் பிரசன்னா, லீலா மேம், அப்புறம் வினோதினி மேம், லோக்கி, ஷிஜு, ஜோஃபின், அஸ்வின், எல்லாருக்கும் என்னோட விஷஸ். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நான் இங்கே இருக்க மெயினான காரணம் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட சப்போர்ட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய புஷ் என் லைஃப்பில். ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். எல்லோ நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. என்னோட முதல் படம். இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. ஸோ படம் பாருங்க, ப்ளீஸ் டூ கமெண்ட் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். முடியல, அதனால இருந்தாலும் வந்துட்டேன். இதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோ டீம் எல்லாருக்கும்.
மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள் வார்த்தையில் ராஜா சார்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு அப்பா பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உலகமே இன்னும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை பார்த்தாலும் நானே அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த பாடலாசிரியர், வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமா அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. உண்மையிலே பாட்டு கேளுங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே பாட்டை வந்து நேற்று தான் தொடர்ச்சியா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் நிறைய மொழி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மருதி. அதனால நான் அடுத்து என்னுடைய மேடைகளில் கண்டிப்பா அந்த பாட்டை பாடுவேன். நீங்க பாட்டை பார்க்க தான் போறீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ்ல November 21 எல்லோ. முதல்ல இந்த படம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண அகமது பிரதருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நல்ல படங்களை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அந்த படங்களை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாகவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு படம் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது பிரசாந்த் சார், ப்ரொடியூசர் பிரசாந்த் சார், அவர் வந்து உண்மையா ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அவர் யாருக்குமே தெரியாது. இப்போ கூட வந்து வந்ததுலேருந்து அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி தான் மீட் பண்ணுறேன். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணும்போது எல்லாருமே என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு ரூம்குள்ள இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து நம்ம பண்ணணும், அப்போதான் ஒரு பட்ஜெட்ல முடிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 200 ரூபா டிக்கெட்ல வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து கோவா, அந்தமான் அந்த மாதிரி ஒரு லொகேஷன் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்பெண்டிங் பண்ணி இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்கள்ல நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஸோ அவர் இவ்வளோ தைரியமாக வந்து இந்த கதை எழுதும் போது, இந்த கதை வந்து டைரக்டர் ஹரி சார் சொல்லும் போது கதையை கேட்டா யாருக்கா இருந்தாலும் தலையை சுத்திடும். அப்படி ஒரு கதை இது. நான் படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட பூர்ணிமா மேடமும் ஹீரோ பிரதர் அண்ட் சாய் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த படத்துல நடிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுலயும் பூர்ணிமா மேடம்லாம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய டிராவல் அவங்க பிசி ஷெட்யூல்ல எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு 40 days வந்து கண்ட்ரோல் பண்றதெல்லாம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பப்ளிக்ல வந்து ஒரு சீன் கூட அவங்க இன்டீரியரா எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான். க்ரௌடு பப்ளிக்ல தான் இந்த படமே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஜேர்னியா தான் இந்த படம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேல ஒரு மியூசிக்லாவும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஒரு கதை, ஒரு வாழ்வியல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டிராவல் பண்ணா நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும், ஸோ இதை லைஃப்ல இன்னொரு நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ படம் மாதிரி ஒரு படம் பார்த்தா அதை எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். ஸோ 21 அன்னைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்க. எல்லாரும் மாதிரியும் வந்து மலையாள படங்களை வந்து நம்ம வந்து தமிழ் படம் எதுவும் வர்றதில்லை, அந்த மாதிரியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கடந்து போயிடாம கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ ஆல். நன்றி.